அது ஒரு டிஸ்கஷனார ஒரு பிரபலமான ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க. நடுநாயகமா டைரக்டர் பாண்டியன், விஎஸ் பாண்டியன். அவருடைய முதல் படம் பிரமாம ஓடி பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்ப கலெக்ஷன் பண்ணிருக்கு. அடுத்த படம் அதுவும் ஏ கிரேடு உள்ள நடிகர், அதாவது நடிகர்களை ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடு பிரிக்கலாம். ஒரு டாப் போஸ்ட் ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு அடுத்தது உள்ள நடிகர்கள். அதுல ஒருத்தவர் பிஎஸ் பாண்டியனை கூப்பிட்டு கதை கட்டாரு. கதை பிடிச்சிருந்தது. லைன் சொன்ன பிறகு அதுக்காக டிஸ்கஷன் 6 மாசமா போச்சு. ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டாங்க. கதையை திரும்ப அந்த பிரபலியமான நடிகர்கிட்ட போய் சொன்ன பிறகு நல்லா இருக்கு, இதனுடைய பார்ட் 2 பண்ணணும். ஏன்னா இந்த கதையில என்ன பண்ணிருக்கீங்க, ஒரு கேஸுக்காக ஹீரோ வரான், கேஸை சால்வ் பண்றான், போயிடுறான். சூப்பர் ஸ்கிரிப்ட். அடுத்ததா ஒரு லீடு கொடுத்து இதனுடைய வேற கதை வரணும். அதே இந்த கதையில ஒரு லீடு வரணும். திரும்பவும் சொல்றேன், புரியுதா உங்களுக்கு? அதாவது இந்த கதைய நீங்க முடிக்கும் போது லீடு கொடுத்து அடுத்த கதைக்கு அடுத்த பாட்டுக்கு லீடு வேணும். ஆனா மத்த இருக்கிற மாதிரி இந்த பாகுபலி பல படங்களுடைய லீடுமே இருக்கக்கூடாது, புதுசா இருக்கும். அதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப டிஸ்கஷன்ல அவர் இருக்காரு, நான் உட்கார்ந்துருக்கேன். ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புங்கிறவரு எப்பொழுதுமே அவருடைய இருப்பாரு. அவர் இருக்காரு, இன்னும் ஒரு 4 பேர் இருக்காங்க. இந்த மேட்டருக்காக, அதாவது செகண்ட் பார்ட்டுக்காக ஓப்பனிங் சீன் வேணும். அதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. நானும் உட்கார்ந்துருக்கேன். இந்த நேரத்துல நம்ம சேனல்ல @சந்தீப் இந்த சேனல்ல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த 10 நாள் உட்காரும் போது 2வது நாள்லயே நான் அந்த சீனை பிடிச்சிட்டேன். இப்ப 10 நாள் ஆச்சு. வேற யாராவது சொல்லுவாங்களான்னு பார்த்தா யாரும் சொல்லவே இல்லை. அப்போ சார், இந்த ஓப்பனிங் நான் சொல்றேன், ஆனா சொல்றதுக்குள்ள ஒரு நிபந்தனை என்னன்னு கேட்டாரு டைரக்டர். இந்த சீனு நான் சொன்னாக்கா இந்த ஓப்பனிங் சீனு சத்தியமா ஓகே ஆயிடும். அதே சமயத்துல இந்த சீனுக்காக எனக்கு ஒரு 15,000 நீங்க கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால நீங்க 15,000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். யோ, என்ன நீ பேசுற? டிஸ்கஷனுக்கு கரெக்டா அமௌண்ட் கொடுக்குறேன், இது டிஸ்கஷனோட சேர்ந்ததுதான். அப்ப எதுக்கு நீ தனியா 15,000 கேட்கிற? இல்ல சார், 10 நாளா நம்ம 15 நாள், 10 நாளுக்கு மேல ஆச்சு, யாரும் சொல்லல. நான் 2வது நாளே சொல்லிட்டேன், நினைச்சிட்டேன். இதை நான் சொல்லும் போது எனக்கு தனியா கொடுக்கணும். இப்ப நம்ம ஹோட்டலுக்கு போறோம், ஸ்பெஷல் தோசைன்னு கேட்கறோம், அப்ப அதுக்குன்னு தனியா காசு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரிதான் சார் இது. என்ன நீ ரொம்ப இதெல்லாம் பேசுற? நீ அப்படிப்பட்ட ஆளுலாம் வேணா, நீ வெளியே போ அப்படின்னு பாண்டியன் என்னை பார்த்து சொன்னாரு. சரி சார், ஓகே, நான் வெளியே வந்துட்டேன். உடனடியா மேனேஜர் இருந்தாரு அப்பு, அவர் போய், சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? படத்துக்கு அவன் நிறைய சீன்லாம் சொல்லியிருக்கான், இப்பயும் இந்த படத்துக்கு உள்ள சீனும் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவனை சாதாரண நினைக்காதீங்க. நிச்சயமா அந்த ஓப்பனிங் சீனு நல்லா தான் இருக்கும். நீங்க அனுப்பாதீங்க. ஒரு 25,000 ரூபாங்கிறது, 15,000 ரூபாங்கிறது பெரிய அமௌண்டா சார்? இப்பதான் நீங்க கோடி கணக்கில் வாங்குறீங்க. கூப்பிட்டு கேளுங்க சார், அது ஓகே ஆயிட்டுன்னா கொடுங்க சார். பேரு உங்க பேரு தானே சார் வரப்போகுது. இந்த டிஸ்கஷன்ல அத்தனை பேர் சீனு சொன்னாலும் எல்லாம் உங்க பேரு தானே வரப்போகுது. அதனால கூப்பிடுங்க சார், பரிசுக்காதீங்க சார் அப்படின்னு அவர் புத்திமதி சொல்ல, சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் சொல்லு ஒருத்தரை கூப்பிட்டு, என்ன நான் ஹோட்டல் விட்டு வெளியே வந்துட்டேன், கூப்பிட்டு வந்தாங்க. சரின்னு
அடுத்து ப்ரொடியூசர், டைரக்டர், ப்ரொடியூசர், அப்புறம் நடிகர். ஏன்னா அவர் பேனர்ல தான் எடுக்கிறாரு, அதனால அவருக்கு பிடிக்கணும். அந்த பிடிச்சாதான் நீ கேட்கற 15,000 கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். ஓகே சார், அந்த சீன் உங்களுக்கு பிடிக்கும், அதனால சொல்றேன். ஓப்பனிங் நைட்டை போயிட்டு போலீஸ் ஜீப்ல வந்து ஹீரோ இறங்குறாரு, யூனிஃபார்ம் போட்டிருக்காரு, வீட்டோடைய கதை திறக்கிறாரு. பெரிய பங்களா, நடுவுல அதாவது முன்னால போர்ட்டிகோவுல நிறைய இடம், அதுமாதிரி பேக்யார்ட்லயும் பெரிய இடம், நடுநாயகமா அந்த பங்களா இருக்கு. இறங்கி யூனிஃபார்மோட போறாரு. உள்ள போனா ஹீரோவுடைய அம்மா, அப்பா, அது தவிர ஹீரோவுக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, கிட்டத்தட்ட அவங்களுடைய ஒய்ஃபுங்க, அவங்களுடைய கணவன்மாருங்க, பசன்னு ஒரு 16 பேர் இருக்காங்க சார். இதை தவிர குழந்தைங்க. அப்போ வந்து ஹீரோவுடைய அம்மா, தம்பி வந்துட்டியா, வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்ற, மணி 11 ஆச்சு, நீங்க எல்லாம் சாப்பிடலையா? நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம், உனக்காக தான் வெயிட்டிங். எனக்கு பசிக்கல, எனக்கு ஒரு கேஸுக்காக தலைய வலி போகுது, தயவு செய்து என்ன நிம்மதியா விடுங்கன்னு ரூம்ல படுத்துறாரு. படுத்துட்டு என்னன்னா பெட்ரூம்ல திறந்துட்டு இந்த குழந்தைங்க மணி 11 ஆச்சு, அந்த சமயத்துல போடி புள்ள விளையாண்டுக்கிட்டு டென்ஷன் பண்ணும்போது தாங்க முடியல இவருக்கு. டக்குன்னு ரிவால்வர் எடுத்தாரு, அதாவது போலீஸ்ல கொடுத்திருப்பாங்கள துப்பாக்கி எடுத்தாரு, புல்லட்டை சுருங்கினாரு. குழந்தைங்கள டப்பு டப்பு டப்புன்னு அத்தனை குழந்தையும் சாப்பிட்டு ஷூட் பண்ணாரு. கீழே இறங்கி வந்தாரு, அம்மாவை ஷூட் பண்ணாரு, அப்பாவை ஷூட் பண்ணாரு, அக்கா, தங்கச்சி, தம்பி, அண்ணன், அத்தனை பேர் ஷூட் பண்ணாரு. அடுத்தது வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு சார். இந்த ஷாட்ல வெளியே, அதாவது பங்களாவுக்கு வெளியே ஒரு ஷால், அதாவது மண்வெட்டி எடுத்தாரு, தோடினாரு. அத்தனை பேருடைய பணத்தையும் போட்டு மூடினார் சார். மூடிட்டு அடுத்தது வந்தாரு. அடுத்தது கட் பண்ணா உங்க கதையில 10வது சீட்ல தான் ஹீரோ வராரு. ஏன்னா அது ஒரு மர்டர், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வராரு. வந்து எல்லாம் சால்வ் பண்றாரு. இப்ப நீ நம்ம பண்ண ஸ்கிரிப்ட் பூரா அப்படியே வந்துடுச்சு சார். கிளைமேக்ஸ் அந்த மர்டர், அந்த ஒரு கேஸ அவரு சால்வ் பண்ணிட்டாரு. இப்ப அவரு என்னன்னா, இப்ப அவர் வந்து இந்த ஊருக்கு வந்தது இந்த கேஸ சால்வ் பண்றது, சால்வ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்ப வந்து வெளியில போலீஸ்காரங்க, மத்த பெரிய ஹை அத்தாரிட்டி ஆபீஸ் எல்லாருமே இருக்காங்க. அப்ப சொல்றாரு, நான் கிளம்புறேன். ஆனா கிளம்புறதுக்கு முன்னால எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு நான் வந்தேன், படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு கனவு கண்டது. என்னன்னாக்கா, நான் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து ஒரு 10 பேரை ஷூட் பண்றேன், 16 பேர் ஷூட் பண்றேன், அவங்கள புதைக்கிற மாதிரி ஒரு கனவு வந்தது. அந்த கனவு அப்புறமா இல்ல, நேத்தி நான் வந்து இந்த கேஸ் எல்லாம் முடிச்சுட்டு படுத்து தூங்கினேன்ல, காலையில பாக்குறேன் அதே கனவு திரும்ப வந்தது. ஆமா, இதுக்கு முன்னால இந்த வீட்டுல யார் இருந்தா? அப்ப வந்து ஒரு பழைய ஏட்டு, அவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும் சார். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தார் சார். அவரு ரொம்ப தங்கமானவரு. அவர் மேல ஒரு பெரிய பழி விழுந்துட்டு எக்கச்சக்கமா லஞ்சம் வாங்குறாரு அப்படி இப்படின்னு. அப்புறம் அவருக்காக விசாரணை கமிஷன் வைக்கும் போது அவரு லீவ் போட்டுட்டு வாரன்னு சொன்னவரு அவர் எங்க போனார்னு தெரியல. அப்புறம் வீடு பூட்டி கிடந்தது, அப்படியே கிடந்தது. ஏன்னா அவர் சொந்த இடம் தான், எங்க போனா தெரியல. பிறகு நாங்க வந்து இந்த இடம் அப்படியே எங்களுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த கேஸுக்காக உங்களை வர சொன்னோம். அதனால இப்ப வந்து நீங்க இந்த கேஸ சால்வ் பண்ணிட்டீங்க, இப்ப நீங்க போறீங்க. அதனால இதுக்கு முன்னால இருந்த ஒரு போலீஸ்காரு இன்ஸ்பெக்டர், அவர் உங்களை மாதிரிலாம் இருக்க மாட்டாரு, அது வேற அப்படின்னு அவர் டீட்டெயில் சொல்லும் போது, அப்ப இந்த ஹீரோ யோசனை பண்ணி, சார் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, பேக்யார்டுல தோண்டுங்க, என்னன்னு பாத்துருவோம். ஏன்னா நான் வந்த போதும் இந்த கனவு, இந்த வீட்டை விட்டு கிளம்பும் போதும் அந்த கனவு, அதனால தோண்டி பாருங்க. தோன்றாங்க, ஒண்ணு கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் தோண்டும் போது கிட்டத்தட்ட நிறைய எலும்பு கூடு கிடைக்குது. அதனால அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கட் பண்றோம். அடுத்த பாட்டோடைய லீடுன்னு இங்க முடிக்கிறோம் சார் அப்படின்னு நான் சொன்னேன்.
இதை கேட்டோன்னே பிஎஸ் பாண்டியன் அப்படியே யோசனை பண்ணாரு. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தலையாட்டினாங்க. நல்லா ஓப்பனிங் நல்லா இருக்கு சார், ஓப்பனிங் சீனு எந்த சீனு கரெக்டா இருக்கு சார். சரி இருங்க, எதுக்கு நான் வந்து நடிகர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே போன் பண்ணி இந்த மேட்டரை நான் சொல்லும் போதே இவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை ரெக்கார்ட் பண்ணிட்டாரு தன்னுடைய செல்போன்ல. அப்படியே அதை அவருக்கு போட்டு காட்டினோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, இதே வச்சிருங்க, இதுதான் சார் நான் எதிர்பார்த்தேன், சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் ஹாப்பி. அந்த நேரத்துல எனக்கு 15,000 ரூபாயா ஜிபே பண்ணாரு. ஐ ஆம் ஹாப்பி. எப்படி இருக்குது ஓப்பனிங்?